வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு HTML வெப் பேஜ் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த வெப் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பெர்சனல் லேப்டாப்ல மட்டும் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். ஆனா இதே வெப் பேஜ் வந்துட்டு, இப்ப சப்போஸ் நான் இந்த வெப் பேஜ் வந்து எதனால இந்த வெப் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரெய்கி சர்டிஃபைட் ரெய்கி மாஸ்டர் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 11 to சர்டிஃபைட்னால நான் வந்து இன்னொருத்தருக்கு ரெய்கி ஹீலிங் வந்து ஹீலிங்கும் பண்ண முடியும். அண்ட் தென் கை குண்டலினி யோகா அது வந்துட்டு அதுலயும் வந்து பிராக்டிஷனரா இருக்கேன். கூகுள் மேப்ஸ்ல என்னுடைய லொகேஷன்ல வந்து கூகுள் மேப்ஸ்ல வந்து இந்த லொகேஷனை கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஒரு எல்லாருக்குமே வந்துட்டு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த வெப்சைட் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்து எல்லாருடைய லோக்கல்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு HTML ஃபைல்லாம் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இங்கே வந்து நான் எதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா கிட்ஹப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலயமா வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து கிட்ஹப் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் தென் இங்கே வந்து நான் வந்து நியூன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ கிளிக் பண்ணிட்டு அந்த ரெபாசிட்டரி நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எம்டியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். அப்லோட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அந்த ஒரு index.html அது கூட சப்போர்ட்டிங் இமேஜஸ், தேவையான இமேஜஸ், நீங்கள் எந்தெந்த இமேஜஸ்லாம் வந்து அதில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சி விரும்புகிறீங்க. இப்போ என்னோட இமேஜஸ் வருந்தா என்னோட இமேஜஸ், வேதாத்ரி மகரிஷியோட இமேஜஸ், இந்த இமேஜஸ்லாம் வந்து இந்த சைட்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ரெபாசிட்டரியில வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ சூஸ் யுவர் ஃபைல்ஸில் நான் இந்த ஒரு 3 index.html அண்ட் தென் வந்துட்டு சப்போர்ட் ஆகிற இமேஜஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக அந்த ஃபைலோட நேம் வந்து index.html தான் இருக்கணும். டேரெக்டாகவே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே தனித்தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டுலாம் அப்லோட் பண்ண வேணாம். நான் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். என்ன மெசேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் நான் கமிட் மெசேஜஸ். ஸோ நான் இது கமிட் பண்ணிட்டேன். ஸோ கமிட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபைல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து என்னோட ரெபாசிட்டரிக்கு வந்து புஷ் ஆயிடுச்சு. ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பேஜஸ்ன்ற டேப்க்கு நேவிகேட் ஆகிடுங்க. அண்ட் தென் இங்கே டெப்ளாய் ஃப்ரம் எ பிரான்ச்சுட்டே இருக்கும். டெப்ளாய் ஃப்ரம் எ பிரான்ச்சை வந்து கிட்ஹப் ஆக்ஷன்ஸு கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் டெப்ளாய் ஃப்ரம் எ பிரான்ச்சை வந்து கிளிக் பண்ணிவிட்டு தென் இங்கே வந்து ரூட்டுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்கள் டாக்குன்னு மாற்றிட்டு அகெயின் டாக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள், சேவ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமீடியட்டாக உடனே வந்துட்டு ரூட்டன்ஸ் மாற்றிட்டு நீங்கள் வந்து சேவ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் போங்க. ஆக்ஷன்ஸ் போன உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட் வந்து தேவையில்லை. நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண இல்லைங்களா, ஸோ கிளிக் பண்ணி சேவ் பண்ண இல்லைங்களா, ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ நான் அதனால் வந்து எஸ் டெலிட் ரன் அண்ட் தென் நான் வந்துட்டு பேஜஸ் பில்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்டு வந்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் தென் இந்த பில்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பில்ட் ஸ்டேட்டஸ்க்கும். ஸோ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ பில்டு வந்து 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாவே போதும். அண்ட் தென் இந்த பில்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டெப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே லிங்க் வரும். இல்லைனா நீங்கள் வந்து இங்கே செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு செட்டிங்ஸில் பேஜஸில் உங்களுக்கு வந்துட்டு இந்த விசிட் சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இல்லைனாலுமே இங்கே ஆக்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு இந்த இடத்துல டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இந்த மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய வெப்சைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு கிட்ஹப்ல ஹோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹோஸ்ட் பண்ண வெப்சைட் இந்த லிங்க் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு இங்கே வந்துட்டு சஜஸ்ட் அண்ட் எடிட்ல நான் வந்து ஒரு ஆட் அண்ட் வெப்சைட்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட் சேம் வெப்சைட் தான். ஸோ இப்போ நான் வந்து அதே வெப்சைட் தான் நான் வந்து கிளிக் பண்ண போறேன். இப்போ வந்து ஆட் பண்ண வெப்சைட்டை எனி டைம் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் இல்லாமல் நான் வந்து வேற ஒரு கூகுள் அக்கௌண்ட் மூலயமா கூட நான் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ வேற ஒரு கூகுள் அக்கௌண்ட்டும் போயிட்டேன். சப்போஸ் நான் இப்போ வந்துட்டு அந்த மை போர்ட்ஃபோலியோ அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னால் இங்கேயுமே வந்து
அந்த 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 பேஜ் வந்து என்னாலுமே ஓப்பன் பண்ண முடியுது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஓன் ப்ரொஃபைலை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு GitHubல ஹோஸ்ட் பண்ணிட்டு, சப்போஸ் நீங்க வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த மாதிரி லிங்க்கை வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம். வந்து ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், இல்லைனா வந்துட்டு நான் வந்து வீட்டிலே வந்து ஒரு குட்டி ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாட் இல்லை ஆன்டிகிராவிட்டி இந்த மாதிரி கர்சர் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hourலேயே நீங்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஈஸியாவே கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க நான் GitHubல போயிட்டு ஸோ இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு எப்போ வேணாலும் யார் கேட்டாலும் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குமே வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.